ரைட். வணக்கம் பிள்ளைகள். வாழ்க வளமுடன். சரி, அது 10 டியூட் எடுங்கோ. எடுத்துட்டீங்களா? அது 26ஆம் பக்கம் வணங்கும். 26ஆம் பக்கம். சரி, 10ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் சனிக்கிழமை ஞாயிறு பின்னேரம் டிஸ்கஷன் நடக்கும். ரெடியாகி கொள்ளுங்க. சரி. சரி சார், காய்ச்சலும் முழுசா சுகமாக இல்லை. சரியா? கிளாஸ் கட்டாரோடைய தான் நான் தொடர்ந்து எடுக்கிறேன். எல்லாரோடையும் கொஞ்சம் கவனம் படிங்க பிள்ளைகள். உங்களுக்கு உரிய சிலபஸும் முடிச்சிட்டேன். சரியா? பயோ கை வச்சாச்சு. ஒரு நல்ல நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். சரிதானே? இப்போ இந்த கிழமை ஃபர்ஸ்ட் எக்ஸாம், அதுக்கு அடுத்த கிழமை செகண்ட் ஹாஃப், அதுக்கு அடுத்த கிழமையும் செகண்ட் ஹாஃப். சரியா? இப்போ செகண்ட் நம்ம ஒன்று செய்வோம். ஓகே தானே? மற்ற பயோ அந்த மைண்ட் மேப் எல்லாம் எடுத்து படிக்கிறீங்களா பிள்ளைகள்? ஐடியா சொல்லி தரலாம். அதை அப்ளை பண்ணி செய்யறதும் கூட இல்லான்னு இருக்குது. சரிதானே? கொஞ்சம் நேர்மையாக உண்மையா செயற்பட்டு கொள்ளுங்க. சரிதானே பிள்ளைகள்? ஓகே. 26ஆவது பக்கம் எடுத்துட்டீங்களா? அதில் பாருங்க. 26ஆம் பக்கம். Cute. பாருங்க, விளைவில் விசை, விசையின் திரும்ப விளைவு, விசைகளின் சமநிலை, வேலை வலு சக்தி. அது 18ஆம் பாடம் தேட்டம். சரி, அது தேட்டம் பிள்ளைகள். அது தேட்டம்னா நாங்க பார்ப்போம். அப்ப அந்த அதுக்குரிய மட்டும் கிடக்கட்டும். சரிதானே? இந்த எல்லா பாடம் சில நூல்கள் பாடத்தை சேர்த்தன் இருக்கு. இப்போ நம்ம 9ஆம் பாடம் படிச்சிட்டோம் விளைவு விசை. ஓகே தானே? அடுத்த விசை திரும்ப விளைவும் படிச்சிட்டோம். விசைகளின் சமநிலையும் படிச்சிட்டோம். சரிதானே? சும்மா பார்ப்போம் கலியில. பொருளொன்றை மாணவர்கள் இருவர்கள் எதிர் திசைகளில் தள்ளுகின்றனர் எனின் விளைவு விசை. அப்படியே இந்த டியூட் நான் எப்பயோ அனுப்பிட்டேன் உங்களுக்கு. சரிதானே? ஏற்கனவே அவர்களுக்கு இப்போ வந்துட்டுது. டியூட் போய் அனுப்பியும் ஒரு 4 நாளைக்குமே ஆகுது. நீங்க எடுத்து படிச்ச பாடங்களை பார்த்து கொடுத்தது நோட்ஸ்ல பார்த்து எல்லாம் கேள்விப்பெல்லாம் செய்து வைக்கணும். அப்ப நான் பேப்பர் செய்யல, நீங்க வந்து கவனிச்சு கொண்டு டவுட்டான அதில் பார்த்து கிளியர் பண்ணணும். புதுசா கொண்டு வந்து வச்சு நான் செய்ய கேள்விக்கு விட எழுதுனீங்கண்டா அதுல பெரிய யோசனமே இருக்காது. விளங்குதா? பேப்பர் கிளாஸ் எல்லாம் அப்படித்தான், நீங்க செஞ்சு பார்த்துட்டு தான் வரணும். சரிதானே? முதலாளி பாருங்க, 2 எதிர்த்து செய்ய முடியல பாருங்க. எதிர்த்து செய்யலான போகுது. இங்கால 6, இங்கால 4. கொஞ்சம் பாரு, இங்கால 4, இங்கால அடைஞ்சா அப்படி வர போகுது. 2 நியூட்டன் இங்கால திசையில வரும். எதிர்த்து திசைனா கழிப்போம் இல்லையே. ஆ, பாருங்க, முதலாவோட இருக்குது, ரெண்டாவடையும் இருக்குது. சரியோ? முதலாவது ரெண்டாவது தான் 2 நியூட்டன் இருக்கு. ஆனா ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? திசை வித்தியாசப்படுது. விளங்குதா? திசை முக்கியமா? திசை இங்கால திசையா? முதலாவதுக்கு முதலாவது விட. அடுத்த பின்வரும் எச்சந்தர்ப்பத்தில் அதிக பெருமனுடைய விளைவு விசையை பெறலாம். அதிக பெருமனுடையது ரோடு இந்த இதிலே காணுங்கோ. முதலாவதுக்கு பாருங்க முடியும். முதலாவுக்கு என்ன விளைவு விசை வரும்? முதலாவுக்கு எதிர்த்து திசையில 4 4, முதலாவுக்கு 0 பெறும். ரெண்டாவதுக்கு பாருங்கோ. சரியோ? அதுவும் இது எது தானே? அதுவும் 0. அப்படி முதலாவது 2 பக்கம் இங்க இழுத்து கொண்டு வருது, இது இப்படி வருது, எல்லாமே ஒன்றுதான். 2 எதிர்த்து திசை தான் போகுது. அடுத்து பாருங்கோ. 4 4 4 ஒரே சில வருது, அவ்வளவு 8 நிமிடம் வருது. நாலாவது பாருங்கோ, 4 நிமிடம் வருது. சில பேர் 4ஆவடையும் போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. சரியா? என் தனியா 4 தான் அது காட்டப்பட்டிருக்கு. விளங்குது? இந்த கேள்வியில 2வது கேள்வியில 4ஆவடையும் போட்டிருப்பீங்க. ஏன்னா தனியா அது 4 நிமிடம் காட்டுடைய, தனியா ஒரு பக்கம் 4 தானே, மற்றவங்க 0 தானே, ஒண்ணு இல்லதாடா. அப்ப 4 நிமிடம் கூடன்னு பாப்பீங்க. அங்க பாருங்க, முதலாவது 0, ரெண்டாவது 0, மூன்றாவது முடியல, ஒரே திசையில வருது. 4 நாளும் கூட்டணும்ல, ஒரே திசைன்னா கூட்டணும் முடியல செய்யும். சரியா? அப்ப எத்தனை? 8 நிமிடம் வரும். ஓகே தானே? சரியா? அப்ப எது விளைய விட மூன்றாவது விட அதிக விளைவு கேட்டிருக்காங்க. சரியா? ரைட். அடுத்தது, வாகனம் ஒன்றை இருவர் பின்வருமாறு கட்டி இழுக்க முற்படுகின்றனர் எனின் அவர்களையும் விளைவில் விசையாது. ஆஹ் என்ன விளைவு? 8 5 ஒரே திசையில இழுக்கிறாங்க. அப்போ விளைவு 8 5 எத்தனை? 13 நியூட்டன். சரிதானே? ஈஸியாக விளைவு பார்த்தேன், படிச்சதுக்கெல்லாம் வந்திருக்கு. இதுதான் அப்படிதான் கேட்கிறான். சரியா? பிள்ளைகள் ஏறி படிச்சாச்சு. சரியோ? கழிஞ்சு செஞ்சிருக்கு, இந்த டியூட்டும் செய்து விட்டு டேர்ம் செஞ்சுட்டு போனா காணும் பிள்ளைகள். இதுல சரியா போனீங்களா உங்களுடைய காணும். மிச்சம் கூட எல்லாம் இருக்குது. உயிரியல் பகுதியெல்லாம் முடிய பாடம் வாங்கி எடுத்துருங்க. சரியா? ரைட். அடுத்து வாங்குவோம். சமாந்தரமற்ற இரு விசைகள் பொருள் ஒன்று தாக்கும் போது பொருளை சேர்ந்து செய்யாது. சரியா பிள்ளைகள்? நீங்க பாருங்க, அந்த பொருள் வந்து
இங்க எக்ஸ் இங்க வை ரெண்டு திசையிலும் இழுக்கிறாங்க புள்ளிகள். அப்ப இங்காலையும் இழுக்கிறாங்க இங்காலையும் இழுக்கிறாங்க. இழுத்தா புள்ளிகள் எக்ஸ் பக்கம் போவா பக்கம் போவா இல்லாட்டி இங்க இந்த பக்கம் போகுமா? விளைவு செஞ்சாலும் இருக்குவேனே. அப்ப எதிர் திசையில இந்த நடுத்து திசையில அப்படியே போ. ரெண்டு எக்ஸ் வைக்கும் இடையில இங்கால பக்கம் தான் ஓ. நீங்க ஜென்ரலா யோசிச்சு பாருங்க. சரியா? இப்படி ஒரு கேலண்டர் இருக்குது ரெண்டு பக்கம் நீங்க அங்கால எங்கால கட்டி இழுக்கல இது எந்த பக்கம் போகும்? ஏன் அப்படி நாங்க இழுக்கிறோம் கொஞ்சம் பாருங்க. இங்கால இழுக்கிறோம் நாங்க இப்படிதான் இப்படி இழுக்க போறோம். இழுக்கல என்ன செய்யும்? இது இந்த திசையில வரும். வழங்குது சைட் கற்பனை பாத்தீங்கன்னா வழங்கும். சரியா? அப்ப பாருங்க எக்ஸின் திசையில் இல்ல y திசையில் இல்ல இரு திசைகள் தாக்கும் திசைகள் இடையே உள்ள திசையில் எக்ஸ் ஒய் திசைகளில் எது திசையில் ரெண்டுக்கும் இடையே தான் போகும். சரியா? மற்ற அங்கால திசைகளுக்கு இல்லை இங்கால போறதுக்கு வாய்ப்பு இருக்காடா? இங்கால வர வாய்ப்பு இருக்கா இல்ல தானே? சரியா? அடுத்த விசையின் திருப்பத்தின் அழகு. விசை திருப்பம் என்ன ஊழியர்? விசை திருப்பம் என்ன ஊழியர்? எஃப் இன்டு டி தான் ஊழியர். ஏன்னா விசை தர தாக்கோட்டுக்கான செங்குத்து தூரம் தானே. அப்ப எஃபினுடைய என்ன எஃப்க்கு என்ன புள்ளியில் அழகு? நியூட்டன். இதுக்கு மீட்டர் என்ன? நியூட்டன் மீட்டர் வரும். இல்லாட்டி அடிப்படை வேண்டா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 நியூட்டனுக்கு. எம்முக்கு மீட்டர் அவ என்ன வரும்? கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் செகண்ட் -2 வரும். சரியா? ஓகேயா? அடிப்படை என்ன அப்படி வச்சு கொடுங்க. என்ன போடுங்க? நோட் பண்ணுங்க. இல்ல இது நியூட்டன் மீட்டர் அழகு. இது வந்து என்னது? இது அடிப்படை அழகு. திறன்களி கேட்கிறவங்க எம்சிக்குள்ள வரும். அடிப்படை அழகு. இதுக்கு மேல அழகு இல்லையா? கண்டுபிடிக்க தெரியும் நல்லது. மீட்டர் இருக்கும் அந்த இதுல ஒரு மீட்டர் இருக்கு +1 இதுல ஒரு மீட்டர் இருக்கும். பண்ண என்னது? 2 தான்டா. சரியா? ரெண்டாவது விடை நியூட்டன் மீட்டர் -2 அது நோட் பண்ணிக்கணும். நியூட்டன் மீட்டர் -2 தானே. அது அமுக்கம் வழியில் அமுக்கம் தேட்டம்ல படிப்போம். அமுக்கத்தினால அமுக்கம். அடுத்தது மீட்டருக்கு -1 என்னது? வேகம் கதி. வேகம் கதி. வேகம் கதி ஒரே அழகு இல்ல கேட்போம். ஒரே அழகுகளை கொண்டு காணியங்கள் வேகம் கதி. மீட்டருக்கு -2 ஆர் மீட்டருக்கு -2 ஆறு முடுகள். அதே நோட் பண்ணுங்க. டே ஒரு விட சரியா மற்ற விடையே பிள்ளைன்னு தெரியும்டா. வழங்குதா? கேள்வி விட பாக்குற முக்கியம் இல்ல மிச்ச விடையே பிள்ளைன்னு பார்க்கணும். அதுதான் கேள்வியா வருவாங்க அவளு. சரியா? அடுத்தது ஆறாவது கேள்வி. எவ்விடத்தில் குறைந்த அளவு விசையை பிரயோகித்து கதவை திறக்கலாம்? விசை படிக்க ஞாபகம் இருக்கு. ஒரு கதவு இருக்குது. ரைட். இப்படி இருந்தா அப்படியே ஏபிசிடி. சுழற்சி மாறி வருதா? சரியா? ஏபிசிடி ரெண்டு இருக்க முடியாது. அப்ப குறைந்த விசையை பிரயோகித்து ஞாபகம் விசை திரும்ப படி சாரி விசை திரும்ப படிக்கல ஞாபகம் வழங்கப்படுத்துறாங்க. அச்சுல தூரம் கூட கூட செய்ய முடியாது. ஈஸியா திறக்கலாம். நீங்க கதவு திறக்கல அச்சு கிட்ட போய் எப்படி திறந்தீங்கன்னா கஷ்டமா இருக்கு. சுழற்சி தூரம் எவ்வளவு தூரத்துக்கு கூட வருதோ அவ்வளவு கீழே என்ன செய்யலாம் நாங்கள் கதவு திறக்கலாம். கதவு ஈஸியா திறக்க நீங்க கதவு திறக்க போய் கதவு நுழையெல்லாம் அப்படியே திறக்கலாம். நீங்கள் பாருங்க எல்லா வரையும் கதவு நுழையில அப்படியே அந்த கைப்பிடி இருக்கும். ஏன் அப்படி அதே கைப்பிடி வைக்கிறாங்க? இடையில ஒண்ணு வச்சிருக்கலாம் தானே. பாருங்கோ எல்லா வீடுகள்லயும் எங்க கதவுலாம் இருக்குதோ கதவுல கைவிடி வந்து பாருங்கோ இந்த நுனி இந்த விளிம்பு கிட்ட வச்சிருப்பாங்க. இடையில எங்க வச்சிருக்காங்களா? எங்க வச்சிருக்காங்களா? டிசைனுக்கு ஆரம்பிச்சுதான் ஒரு விஷயம். ஆனா அநேகமான இடங்களை பாருங்க அப்படியே 99 விதமான இடங்களை பாத்தீங்கன்னா இந்த கதவு வந்து அந்த நுனி கிட்டதான் அந்த கைவிடி இருக்கு. பாத்திருக்கீங்களா இல்லையா? பாத்தீங்களா? அப்ப அந்த அதை பொறுத்தினவருக்கு விசை திருப்பம் தெரிஞ்சிருக்குது. விளங்குதோ?
அவர் விஷயத்துக்கு போனா படிச்சுட்டு தான் வந்திருக்கேன். ஆ இல்ல அப்படி படிச்சு வேணாம், அவங்க அனுபவத்துல எடுத்திருக்காங்க அப்படி. அவங்களுக்கு தெரியும் ஏன் என்ன கேட்டா சொல்லுவாங்க. இங்க அவர் சொல்லுவார், இதுல கைப்பிடி போட்டுனா தான் உங்களுக்கு திறக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லுவார். விளங்குதா? திறக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லுவார். அவர் விஷயத்திருப்பம் கணக்கெல்லாம் போட்டு செங்குத்து உயரம் இதெல்லாம் சொல்ல மாட்டார். விளங்குதே சொல்றது? விளங்குதா? அவர் என்ன சொல்லுவார், இங்க கைப்பிடி போடத்தான் ஈஸியா இருக்கும், கிட்ட போட என்ன நடக்கும், திறக்க கஷ்டமா இருக்கும். சரியா? விளங்குதா சொல்ற? அப்ப எவ்வளவுக்கு தூரம் கூடுதோ, சுழற்சியை சேர்ந்து எவ்வளவு தூரம் கூடுதோ அவ்வளவுக்கு விசை என்ன செய்ய முடியாது, குறையும். சரியா? அப்ப விசை திருப்பதில விசை விளைவிக்க தூரம் கூட கூட என்ன செய்யும், விசை திருப்பம் சரி விசை வந்து என்ன செய்ய முடியாது, குறைஞ்சோண்டு வரும். சரிதானே? ரைட்டோ? இப்ப எங்க புள்ளியில் விசையை பிரயோகித்தா கதவு திறக்கலாம், இவ்வளவு குறைந்த அளவு விசையை பிரயோகிக்கலாம் ஏ என்ற புள்ளியில. அப்ப எந்த அளவுல கூடிய அளவு பிரயோகிக்கலாம், டி. அப்ப ஏக்கு குறிங்க குறைந்த அளவு, டிக்கு குறிங்க டில டி எழுதி நாலாவது போதுல அது கூடிய அளவு விசை. அப்படி இதை எப்படியும் போட்டு விடலாம் என்ன. இப்ப ஏபிசிடி தான் அப்படி இருக்கு, பெரிய செய்தி விட அப்படி வரும், அப்படித்தானே வரும். ஏயோட பி கூட, பியோட சி கூட, சியோட டி கூட. சரியா? போட்டுடுங்க, போட்டு போடுங்க. கழிப்பதை நோட் பண்ணுங்க. இப்படியே ஒவ்வொரு கேள்வியில பதிலாக கதைக்கிற விஷயம் என்ன விஷயம் எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க. விளங்குதோ? மேல இந்த கேள்வியில வந்து எத்தனையாம் பாடம் பண்ணு நோட் பண்ணுங்க. இப்படி விளங்குதா? மேல தலையம் போட்டு விட்டாலும் பாருங்கோ. ஆறாவது கேள்வி, அஞ்சாவது கேள்வி ஆறாவது என்ன விஷயத்திருப்போம் தானே. அஞ்சாவது கேள்வி ஆறாவது கேள்வி, அஞ்சாவது கேள்வி இதெல்லாம் பழங்க ஊழியர், இதெல்லாம் படிக்க சின்ன சின்ன டெக்னிக்கல். அஞ்சாவது கேள்வி என்ன எத்தனையாம் பாடம், விசத்திருப்பம் எத்தனையாம் பாடம், ஒன்பதாம் 11 12 பதினொன்று. அப்ப என்ன யூனிட் ஜூ 11 போடுங்க. இது என்னது, ஜூ 11, ஜூ யூனிட் 11. சரி எல்லாத்தையும் போடுங்க. முதலாவது வழி என்ன, முதலாவது வழி விளைவு செய்யல, அப்ப ஜூ 9. அடுத்த விளைவு செய் ஜூ 9. மூன்றாவது அதுவும் ஜூ 9. சரியோ? நாலாவது என்ன பிள்ளைகள், அது விசைச்சாமல்ல, ஜூ 12. அதில் போடுவோம் ஜூ 12. அஞ்சு மாறும் ஜூ 11. ஏன்னு இதை போட சொல்றேன்டா, பிள்ளைக்கு முதலாவது ஒரு கேள்வி எந்த பாடத்துல எந்த யூனிட்ல வர்றன்னு தெரியணும். சில கேள்வியில் 2 யூனிட் சேர்ந்ததாகவும் இருக்கும், அதையும் போட்டுக்கலாம். ஜூ 11 அண்ட் 12 போடலாம். சரி குறையுங்களா? சரியா? ஓகே பிள்ளைகள்.
எல்லாத்தையும் குறிச்சு பழகுங்க அப்படியா. ரைட், அடுத்த வேலை ஆக்குவாங்க. பின்னொட்டில் எது ஒரு விசை இணை பயன்படும் சந்தர்ப்பம். வேளாடி என்னது? விசை விசைனா தானே, அதுவும் ஜூ லெவன். கேள்வி நம்பர் பக்கத்துலயே யூ யூனிட் என்று எழுதுவோம். சரி, தமிழ் அழகுன்னு எழுதினா ஓகே. ஏன் அவ்வளவு போறீங்க? ஜூ லெவனா டூல எந்த அழகுன்னு பழகுடாப்பா. சரி, அப்ப ஃபைனல் எக்ஸாமோட கேள்வி இருந்தா பிள்ளைகளுக்கு இந்த கேள்வி எந்த யூனிட்ல உங்களுக்கு சொன்னா மைண்ட் மேப் பண்றதுதான் பிள்ளைகள். ஒரு கேள்வியை பார்த்தா அது எந்த யூனிட், எந்த பகுதி எழுதணும். அது பகுதியவியலா, ரசாயனவியலா, உயிரியலா. ரைட், பகுதியவியலா, பகுதியில் எத்தனையாம் ஆண்டு, எந்த அழகுன்னு மைண்ட் போகணும். போனா தான் இப்படியே தேடிக்கு வந்து சேரும். சும்மா ஏதாவது படிக்க கூட அவ்வளவுங்க. சில கடி ரெண்டு மூணு யூனிட் சேர்ந்து வரும். தனி ஒரு யூனிட்ல தான் கல்யாணம் இல்ல. அப்படி ஏதாவது பகுதியில் எழுதுங்க. யூ 11 and 12, யூ 11 and 9, யூ 11 and 12, 13 அப்படி எல்லாம் மிக்ஸ் பண்ணி எழுதலாம். அது பிரச்சனை இல்லை. எழுதி பழகுங்க. அப்பதான் உங்களுக்கு கேள்வி இந்த நுட்பங்கள் வழங்க அப்படி கேள்வி கேட்கறாங்கன்னு தெரியும். எதுல இந்த கேள்வி எல்லாம் வருதுன்னு தெரியும். பிள்ளைகள் படிக்கிற விஷயத்துக்கு தான் கேள்வி வருது. பிள்ளைகள் உங்களோட பாட புத்தகம் ஓயிலுக்கு வந்து மொத்தமாக இந்த 4 புத்தகம் தான். ஓயில் மட்டும் 10ஆம் 2 புத்தகம், 11ஆம் 2 புத்தகம், அதுக்குதான் முக்காசி வருது பிள்ளைகள். விளங்குதா? மிச்ச விஷயம் அதை மட்டும் படிச்சாலே வடிவா 90+ மார்க்ஸ் எடுத்துடலாம் பிள்ளைகள். சரியா? அப்ப நீங்க இதுல திருப்தியா படிச்சு கொள்ளுங்க. அப்ப அதுக்கு நீ கேள்வியில பழகணும். எப்படி எப்படி எடுக்கான்றது இப்படி இப்படி ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு விளங்கும், அந்த பேட்டர்ன் விளங்கும். சரி, ரைட். வேர்டு சரிதான் ஊழியர். ஒரு விசையினை பயன்படுத்தி வந்திருப்போம் பாருங்க. நேத்திருபடி என்ன ஊழியர்? விசையினை தானே. அது கேளியை கவனிங்கோ. உடனே நீங்க செய்யுங்க. விசையினை நேத்திருபடி முதல்ல அப்படியே போட்டு போவீங்க. கேளியை மார்க் பண்ணுங்க. இதை அனலைன் பண்ணி பண்ணுங்க. கடைசியில் பாருங்க ஊழியர், கேளியல் செய்யக்குள்ள அல்லாதது முடியுது. அது மார்க் பண்ணுங்க, அனலைன் பண்ணுங்க, கலப்பையால மார்க் பண்ணுங்க உங்களோட பேப்பர்ல. எக்ஸாம்ல கூட கேள்வி வாசி எம்சிக்குள்ள நீங்க ஒரு அவதான பிள்ளை வந்து இப்படித்தான். அதுல அல்லாதன்று கேட்டிருக்கு, அதாவது பிள்ளையான விடையே கேட்டிருக்காங்க. நீங்க என்ன செய்வீங்க? சரியான விடையே கேட்டு வந்துருவீங்க. விசை நீர்த்திருப்படி அனைத்திருப்படி ஓகே டெப்த் இருக்கிற விசை டக்குன்னு போட்டு வந்துருவீங்க. இதான் நீங்க கெட்டிக்கார பிள்ளைகளானே, ஒரு அவதான பிள்ளைகள் இதுதான். அப்போ கூட இதுக்கு சிம்பிள் சிம்பிள் வேலை. ஒரு ஓட போடுங்க எங்க அந்த கேள்வியில முடிகிற இடத்துல அல்லாதன்னு போட்டு விட்டீங்கன்னா சரி பிள்ளைகள். சரியா? இதெல்லாம் தெளிவா இருக்கணும். போட்டுட்டீங்கன்னா உனக்கு மைண்ட்ல ஞாபகம் இருக்கும். கவனம் பஞ்சியை பார்த்து சோம்பேறித்தனப்பட்டு விட்டுறாங்க. விளங்குதா? வாக்கு பண்ணிட்டு இப்படியே போருங்க. ஓகே, அடுத்து திருகாணி செலுத்தி. அது என்ன விசைனை? ஸ்க்ரூ டிரைவர் விசைனை. கத்தரிக்கோள். கத்தரிக்கோள் என்ன? விசைத்தே இருப்போம் பாருங்க. வானத்து செல் சக்கரம் ஏன்னா விசைனை. அப்ப எது முடியாது? நான் மூன்றாவது பாருங்கோ. விசைனை பயன்படுத்த சந்தர்ப்பம் மூணு வந்துட்டு இதுல. விசைனை பயன்படுத்த சந்தர்ப்பத்துக்கு மூணு வெளியே முழங்குதா? இது எப்படி சக்கமல்ல சக்ஷன்ல கேட்கலாம். சக்கமல்ல கேட்கலாம் முழங்குது. அப்ப விசைனை பயன்படுத்த சந்தர்ப்பம் கேட்டா நீ திருப்படி வரும், திருகாணி செலுத்தி வரும், வானத்து செலுத்து சக்கரம் வரும். அப்ப கத்தைக்கோள் என்ன முடியாது? அது சுத்துதா கத்தைக்கோள் இல்லையே. பிடிச்சு பிடிச்சு தரும் அச்சு பற்றி தான் வேணாம் விசை திருப்பம். அது ஓகே தானே? அடுத்து வாங்கோ. 27ஆம் பக்கம். ஒரு பொருளை குறித்த அச்சு பற்றி சுழற்றுவதற்கு பிரயோகிக்கப்பட வேண்டிய இரு விசைகள் பற்றிய சரியான கூற்று. குறித்த அச்சு பற்றி சுழல்றக்கா இரு சம விசை, அதாவது விசைனை தாங்க இருக்கிறாங்க அப்படி இல்லைன்னு. இரு சம விசைகள் ஒன்றுக்கு ஒன்று பிரயோகிக்கப்பட வேண்டும். சரிதானே? ரெண்டு சம விசைகள் என்ன? சமமான விசைகள் எது திசையில. நீங்க திருப்படி திறக்க கேட்கல, நீ குழாய் பைப்பு திறக்கிறீங்களா பாருங்க. ரெண்டு என்னது? ரெண்டு கை எதிர்த்து சில ரெண்டு கை ஒரே நேரத்தில் சொல்லிவிடும் பாருங்க. ஒரு விரல் ஒண்ணு போய் அடுத்த விண்ணு அள்ளி ஒரே நேரத்துல சமனான விசை வந்து எதிர்த்து திசையில துடிப்படும். சரிதானே? எதிர்த்து திசை துடிப்படும் யாரோ இப்படி திறக்கிறேன்னா பிள்ளைகள் இப்படிதான் திறப்பீங்க. இப்படித்தான் வரும். வழங்குது. ரைட். உன்னோட பேனையா கையில வைரா, பேனை எப்படி கை பேனை எப்படி வை, இப்படிதான் அந்த வேர். ரைட். சரியா? அடுத்த விய பாருங்க. இரு சமவிசைகள் சமாந்தரமாக எதிர் திசைகளில் பிரயோகிக்கப்பட வேண்டும். இரு சமவிசைகள் சமாந்தரமாக எதிர் திசைகளில் பிரயோகிக்கப்பட வேண்டும். ஓகே, இரு சமவிசைகள் சமாந்தரமாக எதிர் திசைகளில் பிரயோகிக்கப்படும். ஓகே, அதுவும் சரி. இரு சமவிசைகள் ஒன்றுக்கொன்று எதிர் திசையில் பிரயோகிக்கப்பட வேண்டும். சரியா? வீயும் சரி. வீல என்ன வித்தியாசம் சொல்றாங்க? சமாந்தரமானு சொல்றாங்க. சரியா? சமாந்தரமானு சொல்றாங்க. ரைட். அடுத்து பாருங்க. சி, இரு சமவிசைகள் சமாந்தரமாக ஒரே திசையில் பிரயோகிக்கப்படும். சி வராது. இரு சமசைகள் சமாதானம் ஒரே செய்யல இல்ல எதிர்த்து செய்யல. அது ஒரே செய்ய வாக்கு பண்ணுங்க. அதில் போல இந்த கூட்டுப்புல பாத்தீங்கன்னா இப்படி கூட்டுகளை போட்டு களியா இருக்கிறாங்க. எதிர்ப்புள்ளியல் ஏ சரி பி சரி. இரு சமசை ஒன்று கொண்ட எதிர்த்து செயலையும் சரி, இரு சமசை சமாந்தரமா எதிர்த்து செயலில் உபயோகப்படுறது சரி. சமாந்தரம் தான் இருக்கணும். ஒன்று கொண்ட எதிர்த்து செய்யணும் சரிதாடா.
திசைப்படியால சொல்லியிருக்கான். சில சமாந்திரத்தை சொல்லியிருக்கான். ரெண்டு திசைக்கு இடையில சமாந்திரமா போறது. சரியா? அப்ப விதத்தை எட்டாவது வழி அதுவும் விதத்திற்கு தானே 6 உள்ளவன். அடுத்த 9வது வழி. 1 மீட்டர் நீளமுள்ள ஒரு சீரான கோடில் அந்த மெயில் விசத்திருப்போம் கணிப்பு செய்தீங்களா? ஒரு செய்து விடுங்க. ஒரே செய்து விடுங்க. ஒரு மீட்டர் நீளமுள்ள ஒரு சீரான கோடின் அந்தம் ஏயில் 4 நியூட்டன் நிறையும் மறு அந்தம் பியில் டபிள்யூ எனும் அளவுடைய நிறையும் தான் கூடப்பட்டுள்ளது. சரியா? ரைட். அப்ப இது என்னது? டபிள்யூ நிறையா. ரைட். டபிள்யூ அவருடைய நிறையம் தான் கூடப்பட்டு சமனை உள்ளது. இங்கே நிறைய டபிள்யூவின் பெருமானம். இதுதான் வந்து கட்டுக்க முடியாது. இங்க பாருங்க, 1 மீட்டர் நீளம்னு சொல்லியிருக்கடா. இது சைவசம் 6 மீட்டர் இது எவ்வளோடா? சைவசம் 4 மீட்டர். ஒரு அது குறிக்கிறான்னு கேட்குறீல. மொத்தம் 1 மீட்டர்டா. சைவசம் 6 மீட்டர் என்ன வச்சு வேணடா? சைவசம் 4 மீட்டர் தானே? ரைட். அது 60 சென்டிமீட்டர், அங்கே 40 சென்டிமீட்டர். சரிதானே? ரைட். உங்களுக்கு தெரியுமா என்ன முடியாது? இசுவிதி சமன் சுவிதி. அவருக்கு தானே இசுவிதி சமன் சுவிதி. ரைட். அவ்வாறு முடியாது. என்னது? எஃப்டி சமன் F1 D1. எவ்வளோ இங்க 4 சைவசம் 6. சரியோ? 7 இங்கால தெரியா புள்ளியல். எஃப் தெரியாதானே? எத்தனை கட்டு இருக்கு? சரி, சைவசம் 4 இருக்கீங்கன்னா உங்களுக்கு எஃப் பேர். சரியா? சைவசம் 6க்கு பதிலா எப்படி போடலாம் புள்ளியல்? 6×10 போடலாமே. சைவசம் 4க்கு பதிலா 4×10 போடலாமே. போடலாம் தானே? போட்டா ஈஸி தான் புள்ளியல். இந்த 10 மட்டும் ஏ இங்க பிடிக்கிறாங்க பெருக்குமல்லடா வேண்டு வெட்டுப்பட சமன். பட் சரியா? அடுத்த இந்த நாளும் வெட்டலாம். சரியா? ரைட். அப்ப என்ன புள்ளியல்? F7 6 6 வரும். விளங்குதோ? பாருங்க, 6 இஞ்சு வரா. சைவசம் 6க்கு 4 நியூட்டன். சைவசம் 4க்கு 6 நியூட்டன். மனதாலையும் பார்க்கலாம். மனதாலையும் பார்க்கலாம். இப்படி செய்தான் எடுக்க வேண்டிய விளங்குது. சரியா புள்ளியல்? இப்ப சைவசம் 6 மீட்டருக்கு 4 நியூட்டன்டா. சரியா? சைவசம் 6 மீட்டருக்கு 4 நியூட்டன் வருதுடா. ஓகேயா? சைவசம் 4க்கு எவ்வளவு வரப்போகுது? மாறி 6 நியூட்டன் வரும். விளங்குது? மனதாலையும் பார்க்க போல வரும். அது கஷ்டம். நீ இப்படி போட்டுங்க ஆடலாம். சரி. அடுத்தது 10வது. ஒரு சமநிலை அடைய வேண்டுமெனில் எக்ஸில் தொழில்பட வேண்டிய விசையின் பெருமன். இது 3 சமாந்த விசை சமநிலை. U12. 10வது என்ன? U12. ஓகே. 80 40 புள்ளிகள். அப்ப இங்க 80 நமக்கு தெரியும் புள்ளிகள். சமாதான விசை என்ன புள்ளிகள்? W1 சமன் F1 பிளஸ் F2. ரெண்டு விசைகளை கொடுத்தா 3வது விசைக்கு எதிர் திசையிலையும் கொடுத்தா சமனாகவும் இருக்கும். சரியா? அப்ப 40 லைக்ஸ் இங்க 80 எவ்வளோ வரும்? எவ்வளோ இருக்கும்? 40 இருக்கும். செய்ய ஒன்றும் இல்லை, நிறைய போட்டலாம். அப்போ 80 சமன் 40 பிளஸ்
F1 F1 7 என்பது 40 நியூட்டன். சரியா? 40. இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த பேப்பர் கிளாஸ் இருக்குதானே? நான் வந்து அந்த 7 மணிக்கே ஸ்டார்ட் பண்ற முடியும். சரியா? அது முடிகிறது சில நேரம் 8:30 இப்படி முடியும். சில 9 ஆகலாம். இப்ப என்னண்டா என் விளங்கிக் கொள்ளுங்க, அது ஃபுல் பேப்பரா அப்படியே சரியா? 40 MCQ இருக்கும். சரியா? 40 MCQ விளங்கப்படுத்தணும். அடுத்த செகண்ட் கடியிலும் கொஞ்சம் பார்க்கணும், அல்லது 40 MCQ முழுசா முடிச்சாகணும். சரியா? அடியே கொஞ்சம் 20 MCQ முடிச்சு அங்கால சக்சஸ் ஏதாவது கலந்து பார்க்க வேண்டியும் இருக்கும். சரி, அப்ப கூடிய நேரம் எடுக்க வேண்டியிருக்கும். 7 இருந்து 8:30 அல்லது 7:30 இருந்து 9, ரெண்டு ஒரு டைம் இருக்கும். நான் முதல் நாள் உங்களுக்கு போடுவேன். சரி, அதுக்கு தயாராகி கொள்ளுங்க. ஓகே தானே? உங்களுக்கு வெள்ளிக்கிழமை இரவு நான் பேப்பர் அனுப்பிடுவேன். பிடிஎஃப் தான் அனுப்புவோம் பிள்ளைகள். நீங்க பிரிண்ட் எடுத்து விட்ட டைம் வச்சு செய்து இருக்கும். சரியா? செய்து பார்த்துட்டு வந்து கிளாஸ் இருந்தா பிரியோசனம் திருத்தி உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்க எவ்வளவு மார்க்ஸ் உங்களுக்கு வருதுண்டு. சரியா? ஒன்று மார்க்ஸ் சொல்லுவேன், இதுக்கு இவ்வளவு மார்க்ஸ் எல்லாம் சொல்லுவேன். அப்ப நீங்க அதுக்கு செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரியா? அது நீங்க நேர்மை இல்லாம டைம் கூட எடுத்து செய்தாலோ, அப்படி புத்தகங்களை பார்த்து நோட்ஸை பார்த்து விட எழுதினாலோ அது உங்களுக்கு தமிழ் நட்டம். ஒரு டேர்ம் எக்ஸாம்ல ஒன்று தெரிய வரும் தானே. ஸோ செஞ்சா நேர்மையா செய்யுங்க. சும்மா நேர்மை இல்லாம செஞ்சு உங்களை நீங்களே ஏமாத்த வேண்டாம். சரிதானே? ஓகேயா? அதே போல பின் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. எடுத்து ஃபைல் பண்ணி வையுங்க. அப்ப அப்படியே ஒவ்வொரு சனி எக்ஸாம், ஞாயிறு டிஸ்கஷன் போக முடியாது. சரியா? அதான் பழகி கொள்ளுங்க. அதுக்கு நான் அடுத்த கோயிலுக்கு வர போறீங்க. ரைட், அடுத்த வாங்க. சீரான விட்டவுடனே இரும்பு வளையம் ஒன்று ஓய்வில் வைத்திருப்பதற்கு விட்ராசியை திருப்ப வேண்டிய விசையாது. இங்க 60, அங்க 60. அங்க எவ்வளவு? அங்கேயும் எவ்வளவு வரணும்? சவனா கூட என்ன செய்ய முடியாது. அங்கேயும் 60 தான் வரணும். விளங்குது? அங்கே 60 தானே சவனா இருக்கும். யோசிச்சு பாருங்க. இங்க எல்லாம் 60 இருக்கிறோம். அங்கால வந்து கூட வயசு கொடுத்தா என்ன செய்யும்? எடுத்துட்டு போயிடும்ல. அங்க என்ன செய்ய முடியும்? 60 இருக்கும். சவனா தான் என்ன செய்யும்? சவன்ல இருக்கும். இதுபடி அந்த கூடுதல் அந்த அண்டனாக்கள் பெரிய பைப்பில் வந்து சவனில் வைக்கிறது போட்டு கம்பியில போட்டு இழுத்து கட்டி வச்சிருப்போம். இப்ப அண்டனாக்கள் இப்ப இல்ல. அப்படி டிவிக்கு வந்து இப்ப டிஸ் எல்லாம் வந்துட்டுது. டிஸ் கேபிள் கனெக்ஷன் எல்லாம் வந்துட்டு முந்தின காலங்கள் ஒரு 5 வருஷம் முதல் வந்து இப்பயும் இருக்கும். எங்கேயாவது இருக்கும். சரி, அந்த அண்ணன் சொல்லி பிள்ளைகள் ஒரு பெரிய கம்பியோட போகும், டவர் மாதிரி போகும். சரியா? அதுல ரெண்டு 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 கம்பி என்ன கட்டியிருக்கும். அதுல எந்த வயர் வந்து கீழே டிவிக்கு அடிச்சிருப்பாங்க. அதுல எந்த உள்நாட்டு சேனல்கள் வேலை செய்யும். சத்ய டிவி, சிரச டிவி இதெல்லாம் வேலை செய்யும். சரியா? அது அண்ணன் சொல்லுவோம். ரேடியோவில் இருக்கிற அண்ணன் அதை மாதிரி டிவிக்கு உள்ள பிடிக்கும். அந்த அண்ணனா பைப் வந்து பிள்ளைகள் சமநிலையில வச்சுருக்க செய்வாங்கடா. மூணு கம்பி எடுத்து வச்சுதான் கட்டுவாங்க. அது 3 பக்கம் கட்டி வச்சிருப்பாங்க. சரியா? கட்டி 3 பக்கம் 3 சமநிலையில இருந்தா அந்த பொருள் அசையாம அப்படியே நிற்கும் பிள்ளைகள். சரியா? அப்போ 60 வேக்கம் வந்து 60 நியூட்டன். சரியா? நீங்க ஜெனரலா பொதுவாக யோசிச்சு போடணும். இது கணிச்செல்லாம் போடுறது கணிக்க அப்படியே அதெல்லாம் விசை பிரிப்பு கோணம் எல்லாம் பார்க்கணும். அவ்வளவு தூரம் போக தேவையில்லை. அதே எல்லாம் இருக்கு, அதையே பார்க்கலாம். சரியா? இல்லை நீங்க ஜெனரலா பாத்தீங்கன்னா சரி. அடுத்தது, அருகே தரப்பட்ட அமைப்பில் பொருள் ஓய்வுள்ள போது தொழிற்படும் விசைகள் தொடர்பாக சரியான தொடர்பாக அமைவது. 12ஆம் கேள்வி. 11 அது பாடம் விசைச்சமன் தானே. யூ2 தானே. ரைட். அது 12க்கு வாங்கும். 12க்கு வாங்கும். இப்பெல்லாம் செஞ்சு பாருங்கோ. ரெண்டாவது என்ன வழிகள்?
F1 F2 கூட்டத்தொகை என்னது சமனா இருக்கும். W மூன்றாவது விசைக்கு என்னது சமனா இருக்கும். இதெல்லாம் மூணு சமாந்தரமற்ற விசை சமம் இல்ல. அப்படி ஏன் இருக்கா நோட்ஸ் தட்டி பாருங்க. நீங்க தான் இல்ல போயிருக்கு பாருங்க. F1 F2 கூட்டத்தொகை என்ன விளையாடு ரெண்டுக்கும் சமனா இருக்கும். டபிள்யூக்கு சமனா இருக்கும். அப்படி இருந்தால் தான் அந்த பொருள் வந்து என்ன செய்யும் சமநிலையில இருக்கும். சரியா பன்னெண்டு எத்தனை விட இருக்கா F1 பிளஸ் ரெண்டாவது விட சரியா அது கொஞ்சம் 12. அடுத்த அமைப்பு தூரமான சரியாக விட்டு அமைவது ஏபி டபிள்யூ விட்ராஸ் ஏ இன்வாசிவ் சமம் விட்ராஸ் வி இன்வாசிவ் அதை கவனிங்க. கொஞ்சம் குழப்பி விட்டு இந்த கடி காணும். சுமை இங்கே இருக்குது சரியா ரைட் ஓகே. அப்ப இங்க பாருங்க இந்த சுமைன்ற அளவு இதோட எக்ஸ்டெண்டா பிள்ளையர் இந்த சுமைன்ற டபிள்யூ வந்து டபிள்யூ இருக்கு தானே இதோட எக்ஸ்டெண்ட் வைப்போம் சரியா. எக்ஸ்டெண்ட் வச்ச வேண்டா இந்த எக்ஸ் வாசிப்பு தானே செய்ய முடியாது. இந்த பியில வந்து காட்டுற வாசிப்பு என்ன இருக்கும் எக்ஸா தான் இருக்கும் சரியா. ஆனா அந்த ஏ காட்டுற வாசிப்பு என்னது இந்த விட்ராஸுக்கு ஒரு நிலை இருக்கும் தானே. அப்ப என்ன பி பிளஸ் எக்ஸா தானே இது இருக்கும் விளங்குது சரியா. சரி எக்ஸ்டெண்ட் வைக்க டபிள்யூ இருக்கு தானே டபிள்யூ கூட தான் இருக்கு டபிள்யூ தானே. இது என்ன ഇതിന്റെ வாசிப்பு என்ன இருக்கும் ഇതിന്റെ பியின் வாசிப்பு டபிள்யூ தான் இருக்கும். இந்த இந்த பொருள் தான் பி காட்ட போகுது சரி. ஆனா ஏ வந்து என்னதுடா இந்த விட்ராசம் என்ன ஆகுது பொருள் என்ன ஆகுது. அப்ப இது என்னது பி பிளஸ் டபிள்யூ ஆக இருக்கும் விளங்குதோ. இது பொதுவாக யோசிக்கிற விஷயம் சரி. பாருங்க விட்ராஸ் ஏயின் வாசிப்பு சமம் விட்ராஸ் பியின் வாசிப்பு இல்ல விட்ராஸ் பியின் வாசிப்பை விட விட்ராஸ் ஏயின் வாசிப்பு அதிகம் அதிகம் தானே. இந்த பொருள் இந்த விட்ராசுக்கு ஒன்று இருக்கும் தானே அதை சேர்த்தாலும் வாசிக்க காட்ட போகுது ரைட். விட்ராஸ் பியின் வாசிப்பு விட்ராஸ் ஏயின் வாசிப்பு அதிகம் விட்ராஸ் ஏ விட்ராஸ் ஏ விட்ராஸ் பியின் வாசிப்பை பற்றி எதுவும் கூற முடியாது இல்ல எது முடியாது. ரெண்டாவது விட சரி ரெண்டாவது விட எதுவும் விசேஷம் தான் இது விசேஷம் இல்ல. அதே மாதிரி கொடுங்க பிள்ளைகள் பிள்ளைகள் பத்தாவது களி வந்து மூன்று சமாந்தர விசைச்சமநிலை 11ம் 12ம் மூன்று சமாந்தரமற்ற விசைச்சமநிலை 13 வந்து இரு விசைச்சமநிலை விளங்குதா. அதுல அந்த களி பதிலாக பிரிவிங்கோ அந்த 12வது பாடத்துக்குள்ளேயும் என்ன பிரிவெண்டும் தெரியும் ரெண்டும் ஈஸியா இருக்கும் சரியா. இப்படி அப்படி பழகுங்க. அடுத்த வேலை செய்யப்படும் விதம் இது 18ஆம் பாடமா இது U18 நான் கூட வைங்க படிக்கணும். அடுத்து 15ம் படிக்கணும் அது மட்டும் 18 தான் U18 14 U18 14 U18 12 U18 சரியா. அங்கே எவ்வளோ 14 15 16 18 எவ்வளோ U18 முடியும் 12ஆம் படம் தேர்ட் படிச்சோம் பார்ப்போமா. ஓகேயா சரியா. அடுத்த 20ஆம் ஸ்ட்ரக்சர்கள் பார்ப்போம். மரக்கிலம் ஒன்றில் ஏவிசி என துளைகள் இட்டு கிடையா மூன்று விட்ராசுகள் PQR என்பன மரக்கிழங்களோடு இணைத்து மாணவர்கள் செயற்பாட்டில் ஈடுபடுகின்றனர். சரியா 28ஆம் செயற்பாடா பாக்குறீங்க. மரக்கிலம் ஓய்வில் இருக்கத்தக்கதாக விட்ராசல் QR என்பவற்றினால்
விசைகள் பிரயோகிக்கப்படுகின்றன. எனின் விட்ராச பியின் வாசிப்பு என்ன வழிகள்? மூன்று சமாந்தர விசை தானே. அப்ப இந்த வாசிப்பு என்ன இருக்கணும்? E7 Q+ R ஆக இருக்கணும். என்ன ஏபி போடுறீங்களே அது துளை, ஏபிசினா துளைன்னு இல்ல, ஏபிசி துளை. என்னடா நெத்துல விடுறீங்களா? டேய், நான் காஜோட எல்லாம் நினைக்கிறேன், உங்களுக்கு நெத்துல வருது நான் இருந்தோண்டு. சரியா? எக்ஸாம் கிட்டது பிள்ளைகள். அப்ப அதை கிளாஸ் பண்ணி தான் எடுப்பேன். கொஞ்ச நேரம் எடுத்தாலும் கூட நேரம் எடுத்தாலும் கிளாஸ் எடுப்பேனா? சரியா? ஸோ கிளாஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம வந்துருங்க. அடுத்தது, மரக்கில சமநிலையில் உள்ள போது விட்ராசு கியூவின் வாசிப்பு 5 நியூட்டன் ஆகும். இனி விட்ராசு பி கியூவின் வாசிப்புகள் பி கியூ, அதாவது பி காம கியூவா மாத்திரமே பி கியூ வாசிப்பு பிஆர் பிஆர் அது கேள்வி மாத்தவங்களே பிஆர் பாருங்க. மரக்கில சமநிலையில் உள்ள போது விட்ராசு கியூவின் வாசிப்பு 5 நியூட்டன் தந்திருக்கு. கேள்வியில் என்னது? விட்ராசு பி கியூவின் வாசிப்பு இருக்கு. அதான் கியூட வந்துட்டாங்களா? அது பிஆர் மாத்துங்க விடையில பாருங்க. டேஷ் டோட்டல் போட்டிருக்கான். பிக்கு மார்க் பண்ணல போட்டிருக்காங்க. பிக்கு மார்க்கில் போட்டிருக்கான். ரைட், கீழே வந்துருங்க. பிக்கு மார்க்கு இப்போ கியூ வந்து 5 கியூ 5 நியூட்டன்டா. ப்ளஸ் ஆர் என்ன இருக்கும்? அதுவும் 5 நியூட்டன். இப்போதான் சமநிலையில் இருக்கும் பொருள். அப்போ இது என்ன இருக்கும்? பி 10 நியூட்டனா இருக்கும். P7 10 நியூட்டன், R7 5 நியூட்டன். எப்படி இருந்து மாணவர் பெரும் முடிவு யாது? ஆ, மாணவர் முடிவு என்ன முடிவு? ஆ, மூன்று சமாந்தர விஷயங்கள் பொருள் சமநிலையில் இருக்கும். சரியா? மூன்று சமாந்தர விஷயங்கள் பொருள் சமநிலையில் இருக்கும். அந்த மர கீழே இருக்கு தானே, அதான் பொருள். விளங்குது? மூன்று சமாந்தர விஷயங்கள் பொருள் சமநிலையில் இருக்கும். சரியா? ஓகேயா? ஓகே பிள்ளைகள், நன்றி, வணக்கம், வாழ்வளமுடன். அடுத்த சந்திப்போம். சரியா?